ஓகே, புகழ்பணி என்ன சொல்லுறாரு, இங்க அந்த மதசார்பற்ற அப்படிங்கிற நம்ம சொல்றோம். ஆனா இங்க மதமும் ஜாதியும் உள்ள கட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு மறைமுகமா சில கட்சிகளை குறிப்பிடுறாரு. நிறைவா சொல்லுங்க, இந்த கூட்டணி உண்மையிலேயே இந்த தேமுதிக நேற்று இணைந்திருக்கு, இன்று ஓபிஎஸ் இணைந்திருக்கிறார். இவர்கள் இருவரும் இங்க திமுகவோட கொள்கைகளுக்கு உடன்பட்டு வரக்கூடிய ஆள்கள் தானா? ஓபிஎஸ் இணைந்துட்டாரு, இணைய போறாரு பேசுறாங்க. இல்ல இடையில இணைய போறாருன்னு ஒரு பேச்சு. அதிமுக காரங்க மாதிரி உங்களுக்கும் வர்றதுதான் எனக்கு வேடிக்கையா இருக்கு. சரி, இல்ல இவங்க எல்லாம் ஏன் வந்து சார் எல்லாமே ஒரு நல்ல தலைமை இருந்தால் யாரும் வந்து வர வேண்டியது கிடையாது. கொள்கை முறையெல்லாம் பிரச்சனை இல்லை. எங்களுடைய இல்ல திமுகவுக்கு வந்த பிறகு எங்களுடைய கொள்கை ஏற்றுக்கொண்டுதான் உள்ள வருவாங்க யார் வந்தாலும் சரி. இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் வந்தாலும் சிவப்பு கம்பள வரவேற்போடு நிச்சயம் வரவேற்போம். இன்றைக்கு அதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர் வந்தால் வரவேற்போம். அதனால வருகிறவர்களை வரவேற்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணன் சொன்னாரு 200 தொகுதின்னு வந்து தேமுதிக வந்த பிறகுதான் நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றீங்க. சார் இருமாப்போடு சொல்கிறோம் 200 வெல்வோம்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு 200 தொகுதிகளை வெல்வோம். அதற்கு இன்னும் வலிமை சேர்த்திட ஒரு 5000 ஓட்டு 10000 ஓட்டுல ஜெயிக்க வேண்டிய இடத்துல தேமுதிக வந்தது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலம் எங்களுக்கு. அதை தான் நாங்க சொல்றோம். நாங்க இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலத்தோட ஜெயிப்போம். உங்களை டெபாசிட் காலி பண்ண வைக்க போறோம். பாஜகவை நிக்கிற தொகுதி எல்லாம் காலி பண்ணி ஓட வைக்க போறோம். அதுக்கு தான் தேமுதிக வந்து தம்பி ரஜினிக்கு ஒரு சொல்லுங்க, நீங்க பேசுங்க. ஒரே ஒரு கேள்வி. விஜயகாந்த் கேப்டன் விஜயோட ரசிகர்கள் யாருமே கூட்டணி ஏற்க மாட்டாங்க, எல்லோரும் வெளியேறுவாங்க. 5000 வந்து பேசுற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எனக்கே நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு வாழ்த்து எல்லாம் சொல்றாங்க. அதாவது நல்ல கூட்டணி அமைத்திருக்கு, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தூக்கத்தை இழப்பார்கள். தூக்கத்தை இழந்து கொண்டு தேர்தல் வரை உங்களுக்கு தூக்கம் கெட்டுருச்சு. தூக்கம் இல்ல, துக்கம் வரும். தூக்கம் வராது, துக்கம் தான் வரும். உங்களுக்கு ஆசை இருக்கு 2வது டைம் திமுக ஆட்சி இதுவரை வந்ததே இல்லைன்னு. அந்த பொங்கலூர் மணிகண்டன் 2வது முறை ஆட்சி அமைச்சதை நீங்களும் பார்க்க போறீங்க, நானும் பார்க்க போறேன். சரி, நன்றி. இந்த ரஜினி அதிமுக பொங்கல் பண்ணிருந்தாரு. இது தூக்கமா துக்கமா என்பது 2026 தேர்தலில் வந்து தெரிய வரும். இந்த விவாதத்தில் வந்து கலந்து கொண்ட ரஜினி அவர்களுக்கும் பொங்கலூர் மணிகண்டன் அவர்களுக்கும் மிக்க நன்றி.